Hi all, welcome to Shades and Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெங்காயம் பூண்டு இது ரெண்டுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியா சிம்பிளா ஒரு தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுல நான் ஒரு பட்டை 2 லவங்கம் 1 டீஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அது கூட ஒரு பிரியாணி இலை கொஞ்சம் கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இப்போ 3 பெரிய தக்காளி எடுத்துர்க்கேன். இந்த தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இந்த பேனில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதக்கி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நான் குக் பண்ணுறேன். தக்காளி நல்லா வெந்து வரணும். பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லி தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா ரொம்ப ஆட் பண்ண வேணாம், ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். நம்ம ஃப்ளேவருக்காக தான் அதை ஆட் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் அகெயின் மூடி போட்டு ஒரு 1 மினிட் நான் குக் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணணும். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி வேக வச்சு சாதம் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இப்போ அந்த சாதம் இது கூட ஆட் பண்ண போகிறேன். சாதம் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சரியாக மிக்ஸ் ஆகாது. சாதம் நல்லா கிளறியாச்சு. இப்போ அகெயின் நான் ஒரு 1 மினிட் மூடி போட்டு குக் பண்ணுறேன். பாருங்கள் தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேட்ஸ் அண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.